வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நாளைக்கு அல்லது நாளைக்கு நம்முடைய எஸ்பிஓவில் ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆக போது. அதுக்கு முன்னாடி சில முக்கிய வேலைகள் பார்க்கணும். அதை இந்த வீடியோ மூலியம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிற இடம் பார்த்திங்கன்னா டெலகிராமில் தான் நம்ம நோட்டீஸ் போர்டு எல்லாமே வாட்ச் பண்ணுறோம், எல்லாமே பார்க்குறோம். அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் அதில் தான் அந்த பேஜில் தான் லாகின் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டெலகிராம்னு டைப் பண்ணிங்கன்னா அது அப்டேட் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ஒரு சில இஷ்யூஸ் கண்டினியூவாக ஒரு சில டவுன்லோட் ஆகாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நோட்டீஸ் போல் இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆடியோ வீடியோவோட சேர்த்து வரும். இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட்னு கொடுங்க. ஓப்பன் வந்துச்சுன்னா உங்களுடைய டெலகிராம் அப்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா ரொம்பவே முக்கியமானது. ஒரு ஆன்லைன் ஜாப்பு, அதுவும் எஸ்பிஓவில் சம்பாதிக்கிறதுக்குன்னு உள்ளே வந்துட்டோம். அதோட ட்ரைனிங் பீரியட் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் இந்த ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடமான இந்த டெலகிராம் வர தகவல்கள் அல்லது ஆடியோ அண்ட் வீடியோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ணாமல் தான் எல்லாமே டவுன்லோடு ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சு பார்த்திங்கன்னா அப்டேட் என்ன பண்ணால் ஓப்பன் வரும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற மிக முக்கிய விஷயம் நம்ம குரோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை யூஸ் பண்ணுவீங்க. நான் யூஸ் பண்ணுறது குரோம் தான். இல்லை நீங்கள் எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா பார்த்துருப்போம், நிறைய நோண்டி இருப்போம். அதெல்லாம் எங்கே இருக்கும்னா இந்த குரோம் செட்டிங்ஸு அந்த 3 டாட் இருக்கும் ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதில் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். சைடில் ரைட் சைடில் உள்ள அந்த இன்ட்டு பட்டனை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிரும். இந்த 2 வேலையும் ரொம்ப மிக மிக முக்கியமானது. இந்த 2 வேலையும் கண்டிப்பாக செஞ்சுருங்க. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கே செஞ்சுருங்க. இப்படி தான் எம்டியாக காமிக்கும். ஓகேங்களா? மீண்டும் நாளை ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.